அதிமுகவில் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அப்படிங்கிற நபர் இருக்கார்ல, அவருடைய நிலை மிகப்பெரிய அளவில் கவலைக்கிடமாக மாறி போயிருக்கு. ஏன் ஆஸ்பத்திரியில் எதுவும் இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அட்மிட் ஆகலை, ஆனால் அவருடைய சுச்சுவேஷன் அப்படி தான். அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பாலிமர் டிவியினுடைய ஓனர் கல்யாண சுந்தரம், பெயருக்கேற்ற மாதிரியே அவருடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். பேரை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய விருப்பம் பாலிமர் டிவியில் வெளியாகக்கூடிய செய்திகள் மக்கள் மத்தியில் பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொலைக்காட்சியினுடைய அறத்தை மீறி இருக்கக்கூடிய செயலாக பார்க்கலாம். டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே பேசுவோம். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு வாரம் ஊரில் இல்லை, சும்மா இருக்கும்போதே 1008 விஷயங்கள் பேசுவாங்க. இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. அதுதான் சிவி சண்முகத்துக்கு மயிலம் தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய நிலை. தொகுதிக்கு வர்றதில்லை, அது எப்பயுமே அரசியல்வாதிகளுக்கு பழக்கமான விஷயம்தான். மக்களை சந்திக்கிறதில்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய விஷயம்தான். ரோடு போடுறோம், ரோடு போடல, அதை பற்றி மக்கள் கேட்க மாட்டாங்க. அதை பற்றி அதனால் எதுவும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினே அவரே கேட்குறாருல, அதுதான் அவருடைய சாபக்கேடாக பார்க்கப்படுது. பாருங்களேன் அந்த வீடியோவை. நான் எப்பயும் ஒரு வாரம் கழிச்சு வரேன், எல்லாரும் வராங்க பார்க்கலாம் பேசுறேன். இல்லை நான் ஆலோசனை பண்றோம். எது என்ன முடிவு? அதெல்லாம் வேற என்ன கேட்குறீங்க? கேட்டுங்க. அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு கேட்குறீங்களா? தானே அதிமுக இருக்கிறனா இல்லையான்னு நீங்க எடப்பாடி காமிச்சா மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறனா இல்லையான்னு நீங்க அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு நிலையா? அதுவும் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்க, கண் அப்படியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசினவங்கெல்லாம் இவங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சீர்வரிசை கொண்டு போனவங்க தான் இவங்க. எது பொதுச் செயலாளராக மாறினதுக்கு பிறகு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர் தொடி தூக்கியதாகவும் இவங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் சிவி சண்முகத்தை பற்றிய பர்சனலாக சில விஷயங்கள் என்னென்னா, அவர் திண்டிவனம் பக்கம் அவரை பற்றி அறியக்கூடிய நபர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். அவர் ஒரு லா படித்தவர். ஆனால் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா அதிமுகவில் அப்படி யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப கோபமாக பேசக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். கொந்தளித்து பேசுவார். இதுதான் சிவி சண்முகத்தினுடைய கேரக்டர். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சிவி சண்முகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, அரசியல் அனாதைகளாக அவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாகி தாவேகா அப்படிங்கிற கட்சியில் இணைஞ்சிருச்சு. மிச்ச மீதி இருக்கக்கூடிய இவர் தான். இப்போ இவரை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இவரை எடுத்துக்கிறதுல தாவேகாவே யோசிப்பாங்க. இருந்தாலும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் அவரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் இவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரில. ரெண்டாவது, இவரை சேர்க்குறதுல தாவேகா தான் யோசிப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்டவரை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி இவரை வச்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. எங்கே கட்சியில் அனிதா ராதாகிருஷ்ணன் டிஎம்கேல முக்கியமான ஒரு நபர். சட்டப்பேரவையிலையும் சரி வெளியிலையும் சரி சூப்பராக பேசக்கூடிய ஒரு நபர். இவரும் ஏடிஎம்கேலேருந்து தான் டிஎம்கேவுக்கு வந்தார். ஆனால் டிஎம்கேவில் உண்மையான விசுவாசியாக இருப்பதாக இவரை பற்றி சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயை பற்றியும் ஆதவ் அர்ஜுனாவை பற்றியும் இவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். விஜயையும் த்ரிஷாவையும் மையப்படுத்தி இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி தவறான வார்த்தைகளும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய குடும்பத்தை பற்றியும் அவங்களுடைய லாட்ரி பிஸ்னஸ் பற்றியும் பேசினதுனால தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சில வதந்திகளும் கிளம்பிச்சு. இது இப்படி இருக்க இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸாரும் இவரை கைது பண்ணிட்டு போனாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி 2 மணி நேரம் இவருடைய வழக்கறிஞர்கள் வாதாடி இவரை எதுக்கு கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீதிபதிகள் ஆட்சியாளர்கள் தலையில் நங்குன்னு கொட்டு வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எளிமையாக ஜாமீன் கிடச்சி அவர் வாட்டுக்கு வெளியில் வந்துட்டார். பிரச்சனை என்னென்னா, சிஎம்முக்கு எதிராக இவர் பேசினார் அப்படிங்கிறது தான். அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறது இங்கே ரிவீல் பண்ணப்படவே இல்லை. சிஎம்னுடைய பர்சனல் விஷயங்கள் பற்றி பேசினார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதில் மேற்கொண்டு நம்ம பேசணுங்கிற எந்த தேவையும் இல்லை. பட் இவருடைய ஆதரவாளர்கள்லாம் இவர் வெளியில் வந்ததை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
டிஎம்கே ஒரு கோட்டை தெரியுமா, உனக்கு 70 வருஷம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சி தெரியுமா, அப்படிப்பட்ட கட்சியிலேருந்து ஒரு நபரை வந்து நீ அவ்வளோ எளிமையாக தூக்கி உள்ளே வச்சிருவியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கைது செய்யக்கூடிய படலம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக தமிழ்நாடே அறியக்கூடிய வாய்ச்சொல் வீரர் வைகோ அவர்கள் பேசியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அந்த ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு சொல்ல இப்ப போராடி வருது, மனசாட்சி இருக்கு இப்போ அவருக்கு, அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுதா? வைகோ அவர்கள்ட்ட கேட்குறாங்க, கரூர் சம்பவம் நடந்ததில் அன்னைக்கு வந்து நீங்கள் டிஎம்கே கூட்டணியில் இருந்தீங்க, அப்போது விஜயை பயங்கரமாக விமர்சனம் பண்ணீங்க, கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு. இன்றைக்கி விஜய் வந்து பார்க்க போகிறாரு, எங்கே கரூருக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாங்கன்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்னைக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அன்னைக்கு இல்லை, அப்போ இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் வைகோ. ஸோ இதை நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாயை வாடகைக்கு வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் வைகோ, மற்றபடி அவருக்குன்னு கொள்கை கிடையாது, கோட்பாடுகள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மீது நலன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரில, நீங்கள் எது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தாவேகா அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சி பற்றி டிஎம்கே சைடில் இருந்து சில முக்கியமான நபர்கள் இப்போ பேசியிருக்காங்க. முதன்முறையாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு. அவருடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தவர் தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள். ஸோ டிஎம்கேலேருந்து தடவை சீட்டு கிடச்சி பல்வேறு தொலைக்காட்சிகளில் டிஎம்கேவுக்காக பேசின ஒரு லாயர் தான் தமிழன் பிரசன்னா அவர்கள். இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய கட்சி பற்றி பேசிட்டு தொடர்ச்சியா வந்து அமைச்சர் பதவி ஏற்றுட்டோங்கிற ஆணவத்துல நிர்மல்குமார் வந்து டவுன் இருந்தாலும் வரமாட்டோம், நாங்க சேர்க்க மாட்டோங்கிறாரு. அவர் என்னமோ அந்த கட்சியை தொடங்கின மாதிரி பேசுறாரு. அவர் யார்? அவரு RSS கைகூலி நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொன்னார். நிர்மல்குமார் இந்த ஆட்சி அமையணுங்கிறதுக்காக எத்தனை பிஜேபி தலைவர்கிட்ட நீங்க பேசுனீங்கிற ஒரு கேள்வி வச்சார்ல, அதே நயினார் நாகேந்திரன் திரிஷாவோட இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பேசினார்ல, அப்பெல்லாம் கைது இல்லாம ஒருமையில பேசினாருங்கிறாரு. இந்த வளர்ந்த அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உடம்பு முழுக்க வந்து தான் தான் ஆணவத்தின் உச்சத்துல அடங்கி இருக்காருல்ல, மேல ஒண்ணுமே இல்லாம அவர் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் பேசினார், எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, கடுமையான பிரயோகங்களை எங்களால செய்ய முடியும், ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆட்சி அதிகாரம் வரும் போவோம், ஆணவத்திலும் ஜனநாயகம் அடக்கும், அந்த ஜனநாயகத்தின்படி நாங்க சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்க தலைவர் அதற்கான வழிவை கொடுப்பார். இதற்கு எதுவும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய, இல்லை இது வரைக்கும் இப்போ நான் விளக்கி சொன்னால் கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். பாருங்கள், செய்தி என்ன அப்படின்னா, பாலிமர் டிவி நிறுவனத்தினுடைய கல்யாண சுந்தரம், இவர் வந்து பாலிமர் டிவியில் ரொம்ப முக்கியமான நபர். யார்? இவர் தான் ஓனர். ஆக்சுவலி இவர்கிட்ட நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கேன், பாலிமர் டிவிலையும் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் அன்றைக்கி ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, இவருடைய ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் போகுது, கம்ப்யூட்டர் போகுது, அதெல்லாம் தாண்டி முக்கியமான பொருள் ஒன்று உள்ளே போகும் அப்படின்னு. ரைட்டா? அதெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. பட் டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். இயக்குனர் வருண், அதுக்கு பிறகு ரோகிணி வருண், இந்த இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓனரு ப்ளஸ் அந்த பாலிமர் டிவியின் ஓனர், இந்த பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே விஜயோட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. என்னென்னா, இந்த பாலிமர் கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, அவருடைய மகனுடைய 2வது மனைவி தான் இந்த ரோகிணி வருண். சரியா? இந்த ரோகிணி வருண் யாருன்னா, ரேடியன்ஸ் வருண்மணி அவர்களுடைய தங்கை. இந்த ரேடியன்ஸ் வருண்மணி யாருன்னா, த்ரிஷாவோட நிச்சயதார்த்தம் பண்ணி அது கேன்சல் ஆச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்கில் யார் வரா? த்ரிஷா வராங்க. ஸோ வருண்மணியோட மனைவி தான் கனிகா குமரன். யார்? இவர் இருக்கார் இல்லையா, இவரோட மனைவி கனிகா குமரன். இந்த கனிகா குமரனுடைய முதல் கணவர் தான் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 2வது கணவராக இருக்கக்கூடிய விசாகன் வணங்காமுடி. இந்த இருக்காங்கல்ல சௌந்தர்யா. இது இல்லாமல் பாலிமர் வருண் அவர்களுடைய முதல் மனைவி திருவள்ளூர் முன்னாள் டிஎம்கே எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்களுடைய மகள் வந்து பிரியா ராஜேந்திரன். கேட்கும் போதே ஒரு வித்தியாசமான தலை சுற்றலாக இருக்கும். எல்லாமே ஒரு இடத்துல வந்து முடிச்சு போடும்.
இப்போ பாலிமர் நியூஸு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பீடிகை நான் இவ்வளவும் கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கல்ல செய்தி, அந்த செய்தி எதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ரைட்டா? இதான் அந்த செய்தி. பாலிமர் டிவி இன்னைக்கு காலையில் வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டுறாங்க. சரியா? அந்த செய்தி என்னென்னா, அண்ணாமலையை அதிமுக பக்கம் இழுப்பதற்கு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி செய்தி ஒன்று போடுறாங்க. இந்த செய்தி உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறீங்களா? இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கார்டாக எடுத்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்பை தொடங்கி பாஜகவிலேருந்து விலகி இப்போ தனியாக அரசியல் செய்வதற்கு திட்டம் போடக்கூடிய அண்ணாமலை அவர்களை அதிமுகவில் இணைக்கிறது தொடர்பான ஒரு செய்தி வந்து பெரிய செய்தியாக போடப்படுது. இதற்கு பாலிமர் டிவியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து கேள்விகள் கேட்டு பதிலாக சொல்கிறாங்க. இது நடந்துச்சு. எதுக்காக இந்த நியூஸை இப்போ வந்து பாலிமர் டிவி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சன் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தொழிற்சாலையில் பற்றிய ஒரு மாமூலோ இல்லை கட்டிங்கோ எதுவும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, அப்போல்லாம் பெரிய வசூல் நடக்கும். 2005 2006 அந்த காலகட்டத்திலலாம். அப்போது தனியாக வந்து டிவி சேனல்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த குறிப்பிட்ட டிவி சேனலுக்கு அந்த அமௌண்ட்டு போகலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, செய்தி சேனல் மூலியமாக அவங்கள பற்றிய செய்தி எடுத்து போடுவாங்க. தொழிற்சாலை பற்றிய நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ சாயக்கழிவுகள் கண்டிப்பாக தொழிற்சாலைகளை வந்து ஆற்றுல கலக்க விடுவாங்க. அது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் அப்படி தான் இருக்குது. வீடுகள் பகுதியில் தொழிற்சாலை இருக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் 10 வீடு இருக்குது அப்படின்னா அதில் 11வது வீடாக தொழிற்சாலைகள் இருக்குது இன்னமும் தமிழ்நாட்டில். அதெல்லாம் அகற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதெல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. காசு கொடுத்தா எங்கே யாருனாலும் தொழிற்சாலை தொடங்கிக்கலாம். இப்போது அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, அதை பற்றி நெகட்டிவ் வீடியோஸ் வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பப்ளிஷ் பண்ணி முடித்தோடனே அந்த தொழிற்சாலையில் ஓனர் ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இல்லை அந்த செய்தியை தூக்கிடுங்க அப்படிம்பாங்க. உடனே அந்த செய்தியை வந்து தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த பேமெண்ட்டை வந்து முடிச்சுடுவாங்க. இதுதான் கடந்த காலங்களில் நடந்திருந்த அணுகுமுறை. ரைட்டா? அதே மாதிரியான ஒரு டோனு இப்போ நீங்கள் பொறுத்து பாருங்கள். இப்போ இந்த செய்தியை அண்ணாமலை அவர்கள் மறுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெரில. எடப்பாடி அவர்கள் மறுப்பாரான்னு கேட்டால் தெரில. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா, பாலிமர் டிவி எதுக்காக இந்த செய்தியை பெருசுப்படுத்துகிறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் எதிரும் புதிர். அப்படி இருக்கிறவங்க மறுபடியும் அரசியலில் பயணிப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இருந்தாலும் இந்த செய்தியை ஏன் பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, காசு, கட்டிங்கு, மணி, துட்டு இதுக்காக தான். ஸோ மக்கள் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களில் வரக்கூடிய செய்தி தான் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது பொய். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி நீங்கள் சில ஃபீட்பேக், முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் இவன் எதுக்கு இந்த செய்தியை இப்போ போடுறேன், இவன் சம்பாதிக்கிறதுக்கு இவன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். சில பேர் வந்து இதை பார்த்துக்கிட்டு நம்மளை கூட சொல்லலாம், நீ எதுக்குடா அந்த செய்தியை போடுற அப்படின்னு. உங்களுக்கு உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கெல்லாம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரோம். அவ்வளோதான். நமக்கு வந்து பெரிய அளவில் இதில் நோக்கம்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு மக்களுக்கு உண்மையை சொல்லணும். எப்படி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இயங்குது, இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே மக்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அணுகிறது, ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் ஓட்டு போடணும்ல, அதற்கான விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. இது எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. ஏன்னா நம்மளாம் ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.